அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வறுமை நிலை நீங்குவதற்கும் கஷ்டங்கள் போவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்கும், அதே போல் பணமும் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது பொங்கலுக்கு வந்துட்டு நீங்கள் புது மஞ்சள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, மஞ்சள் கிழங்கு. அந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு நீங்கள் வாங்கியிருந்தாலோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாவோ அதிலிருந்து ஒரு சிறு துண்டு மட்டும் வாங்கிட்டு நான் ஒரு 2 விதமான பரிகாரங்கள் குறித்து சொல்லியிருக்கிறேன். நேற்று மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் போட்டிருந்தேன். இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் வந்து முழுவதும் நீங்கும், நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நகை சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம். வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் வந்து தடையாயிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் நீங்கி அது நல்லபடியாக சுமூகமாக வந்து டக்குன்னு நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், 2ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. எது உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வருமோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 16ஆம் தேதி, தை மாதத்தின் 2ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளானது நமக்கு மாட்டு பொங்கலாகவும் வந்து அமைஞ்சிருக்குது. உழைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மாடு மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முன்னுதாரணம் கொடுப்பாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும்போதும் அத்தனை உழைப்பையும் போடுது. அது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகும் அந்த தோலை பயன்படுத்தி தான் அந்த தாரத்தப்பட்டை எல்லாம் செஞ்சு அதன் மூலமாகவும் ஒரு கலையை வந்து வளர்க்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த மாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லும் வகையில் தான் இந்த மாட்டுப்பொங்கல் விழாவானது நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதுலேயும் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுப்பொங்கல் நாளன்னைக்கே நமக்கு தேய்பிறை பிரதோஷமானது அமைஞ்சிருக்குது. பிரதோஷம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வழிபாட்டிற்கு சிவபெருமான் வழிபாட்டுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் தானே. நந்திங்கிறது யார்? காளை, அதாவது பசுவினுடைய ஒரு வகை தானே. அது இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இதை நம்ம சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்று மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறது நல்லது. அந்த கோவிலில் பசுமாடு இருந்தது அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு உங்களால் ஆன ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானம் கொடுக்கறது சிறப்பு. ஏதாவது அகத்திக்கீரை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது வீட்டிலையே வந்துட்டு வாழைப்பழம் வந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பசுவுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு, சர்க்கரை, வாழைப்பழம் இதை 3ஐயும் கலந்து நீங்கள் அதுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் வந்துட்டு போக்கும். கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இன்று வந்து வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணுறது கூட உங்களுக்கு சிறந்த பலனை வந்து கொடுக்கும். சரி, இப்போ இந்த அற்புதமான நாளில் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்து வந்து பார்த்தலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபத்தை நீங்கள் பிரதோஷ வேலையான 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுவது சிறப்பு. அப்படி அந்த டைமிங் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இரவு ஒரு 9 மணிக்குள்ளே வந்து ஏற்றுங்க. அதாவது மாலை 4:30க்கு மேலே இரவு ஒரு 9 மணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. சரி, இந்த தீபத்தை பூஜை அறையில் தான் வந்து ஏற்றணும். அதனால் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏற்ற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் டைமில் இதை ஏற்ற முடியாது. ஒருவேளை வீட்டில் வேறு யாராவது சொன்னால் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ஏற்றுவது சிறப்பு. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. காப்பரோ பித்தளையோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற விளக்காக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள்னா எந்த அதாவது எந்த விளக்கு வந்து ஏற்றுவீங்களோ அதையவே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டிருப்பீங்க, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ இதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நெய் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நெய்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது வாங்க முடியாது, கொஞ்சம் செலவாகும்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. இப்போ பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது பூக்கள் வந்து வைக்கணும், அதனால் ஏதாவது பூக்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்ததாக நமக்கு கற்கண்டு வந்து தேவைப்படுது. நல்ல வெள்ளை நிறத்தில் டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கற்கண்டனுடைய சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு, இது சுக்கரனுக்கு உரியது. அதே போல் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை, இதுவும் வந்து சுக்கரனுக்கு உரியது. அதனால் இந்த டைமண்ட் கற்கண்டு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு 4-5 ஸ்பூன் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பிளேட்டு, இந்த பிளேட்டில் இந்த கற்கண்டு வந்துட்டு நீங்கள் பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மண்ணகலோ அல்லது எந்த தீபம் ஏற்றினாலும் சரின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு விளக்கையோ வந்துட்டு நீங்கள் வச்சு தீபத்தை வந்து ஏற்றி வைங்க. இந்த தீபமானது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த தீபச்சூடரை பார்த்த மாதிரியே மனதார மகாலட்சுமி தாயார், சிவபெருமான், நந்தி பகவானையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இந்த விளக்கில் இருக்கிற அந்த நெய்யோ நல்லெண்ணெய்யோ குறைஞ்ச பிறகு அது அணையிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் பூவினுடைய காம்பை கொண்டு அதை குளிர வச்சுருங்க. அதன் பிறகு உங்கள் கைகளாலேயே அந்த கற்கண்டை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல் படிக்கிட்டேயோ இல்லை கேட்டுக்கு வெளியிலையோ அல்லது வெளியில் மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய வேர் பகுதியிலையோ இந்த கற்கண்டை வந்துட்டு நீங்கள் தானமாக போட்டுட்டு வந்துடுங்க. இவ்வளவு தான் பரிகாரம். இப்போ உங்களுக்கு டைமண்ட் கற்கண்டு வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாதாரணமாக எப்போவும் வெள்ளிக்கிழமை நாள் எப்படி தீபம் ஏற்றுவீங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை இந்த அரிசியோடு சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதை பூஜை அறையில் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டில் வச்சு இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு கும்பிட்டு முடித்த பிறகு அதை உங்கள் கையால் கொண்டு போயிட்டு முன்ன எப்படி டைமண்ட் கற்கண்டை நம்ம வெளியில் போட்டோம் அதே மாதிரி இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த இனிப்பு சுவையானது எறும்புகளை வந்து அட்ராக்ட் பண்ணும். எறும்புகள் வந்து அதை சாப்பிடும். எறும்புகளுடைய அந்த எச்சி அந்த உணவில் பட நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தினமுமே செய்யலாம், இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதனால் நாம் வந்துட்டு இந்த தானம் கொடுக்கறது சிறப்பு. அதுவும் சுக்கிரனுக்கு உரிய கிழமையாக இது இருக்கிறதுனால நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு தானம் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.